புல் நபியே நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. அரஐதகும் இன் அதாகும் அதாபுல்லாஹ், அல்லாஹுவினுடைய அதாபு வேதனை அவர்களிடத்தில் வந்தால் அவர்கள் பதில் சொல்வார்களா? அவ் அதத்துக்குமு ஸாஅத்து, இல்லை என்றால் அவர்களுக்கு மௌத்தோ, இல்லை என்றால் கியாமத்தோ. ரெண்டு விதமான கியாமத் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்குமான கியாமத் அவனுடைய மௌத்து, அது கியாமத்தே சுகரா. இன்னொரு கியாமத் இருக்கு, கியாமத்தே குபரா, அது மறுமை நாள், சூர் ஊதப்படும் நாள். இவ்வாறு அந்த மறுமை நாள் ஏற்படும் அந்த தருணம், அல்லாஹ் அல்லாது வேறு யாரையுமா அவர்கள் அழைக்கிறார்கள்? கஷ்டங்கள் சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ் அல்லாத வேறு யாரையுமா அவர்கள் அழைக்கிறார்கள்? இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதற்கு பதில் சொல்லுங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பல் மாறாக, இய்யாஹு ததுஊன, அந்த மக்கள் அல்லாஹ்வைத்தான் அழைக்கிறார்கள். அதாவது தனக்கு நல்லா இருக்கிற நேரத்துல அல்லாஹுவை மறந்து, அல்லாஹுவை கண்டுக்காம, அல்லாஹுவின் மீது எந்த பயபக்தியும் இல்லாமல் இருக்கிறார்கள். அதே நேரம் அல்லாஹு தாலா ஒரு கஷ்டத்தையோ இல்லை ஒரு நோய் நொடியையோ ஒரு தொழில ஒரு லாசையோ கொடுத்துட்டா அல்லாஹுவின் பக்கம் விரைஞ்சு போய் கேட்கிறாங்க. ததுஊன, அவனைத்தான் அழைக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு அழைக்கிறாங்க. அல்லாஹ் அப்படின்னு சொல்றான், அல்லாஹ் நாடினால் அந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்கிறான். அல்லாஹ் நாடிட்டா அந்த கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் அவர்களை விட்டும் நீக்குகிறான். அந்த நேரத்தை செஞ்ச சிரிப்பை எல்லாம் அவங்க மறந்துடுறாங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், மனிதன் அவனுக்கு நான் ஒரு கஷ்டத்தை கொடுத்தோம்னா நம்ம அந்த நேரத்துல அல்லாஹ் அல்லாஹ் என்னை கூப்பிடுறான். நான் அவனுக்கு அந்த கஷ்டத்தை நீக்கி விட்டுட்டேன். குல்மையு நஜ்ஜீக்கும் மின் குருமாத்தில் பர்ரி வல் பஹர் ததுஊனஹு தல்லர்ருஅ வ குஃபியா லயின் அன்ஜானா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன். யா அல்லாஹ், எனக்கு இந்த கஷ்டத்தை மட்டும் நீக்கிட்டேன்னு வை, லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானா நான் மாறிடுவேன். ரப்பே, உன்னை நின்று வணங்குவேன், தொழுகுவேன், இபாதத்து செய்வேன் அப்படின்னு மனிதன் சொல்றான். குலில்லாஹு யுனஜ்ஜீக்கும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் தஆலா அவரை காப்பாற்றி வெற்றியை கொடுத்து விட்டால், வமின் குல்லி கர்பின் சும்மா அன்தும் துஷ்ரிகூன், அதற்கு அடுத்து அல்லாஹ்வுக்கு கூட்டாக்க ஆரம்பிச்சிடறாங்க, அல்லாஹ்வை மறந்துடுறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல சொல்றான். அப்ப அதாவது என்ன சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு நோயை கொடுக்கும் பொழுது அந்த நோய் ரொம்ப முத்தி போய் இதுக்கப்புறம் காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில அல்லாஹ்ட்ட வர்றது. ஒரு கடன், ஃபர்ஸ்ட் கடன் ஆகும் பொழுதே அல்லாஹ்வை நினைக்காம, அல்லாஹ்வினுடைய ஹலால் ஹராம பேணாம எல்லா விதமான ஹராம்லையும் போய் சிக்கி தவிச்சு கடைசியில என்னடா செய்யறதுன்னு முட்டி நிற்கும் பொழுது யா அல்லாஹ் என்னை காப்பாற்று. அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கடைசியில சக்கராத்து காலில் போய் நிற்கும் போது கேட்கிற மாதிரியான கேள்விகளை நீங்க கேட்குறீங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அப்பவும் நான் தான் உங்களை பாதுகாக்கிறேன், அப்பவும் நான் தான் உங்களுக்கு என்ன செய்யறேன், நோய் நிவாரணம் தரேன். இதான் மறித்து ஃபர்வயஷ்வீன், யா அல்லாஹ், நான் நோய்வாய்ப்பட்டா வேற யாரும் எனக்கு எது தர முடியும்? அவன் தானே நோய்வாய் நிவாரணம் தர்றான். இதே மாதிரி எதுவாக இருந்தாலும் அவன் தான் என் கஷ்டத்தை போக்குறான், அவன் தான் என்னுடைய கடனை தீர்த்து தர்றான் என்று நம்புறோம்ல. எப்போ கடைசியில நம்புறோம். அல்லாஹ் சொல்றான், கடைசி நம்பாதீங்க. அல்லாஹ் என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டானா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா போய் கேட்கிறோமே. நம்ம சொல்லுவோம்ல, நீங்க இந்த காரியத்தை செஞ்சு தர்றதுக்கு யாருங்க இருக்கா? எனக்கு மினிஸ்டர் தெரியுங்க, எனக்கு அவ்வளவு பெரிய ஆள் தெரியுங்க. எங்க அல்லாஹ் தஆலா சொல்லி நான் உன் கூட இருக்கிறேன், இது எல்லாத்தோட பெரிய ஆள் நான் இருக்கிறேன், என்கிட்ட கேளு நான் தர்றேன். நான் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கறது இல்லை. விசுலாலி சொன்னாங்க, செருப்பினுடைய வார் இருந்தாலும் கூட அல்லாஹ்ட்ட கேளு. செருப்பினுடைய வார் இருந்தாலும் கூட, இது என்னமோ வார்த்தைக்கான வரிகள் அல்ல, அப்பம் கூட அல்லாஹ் தான் அந்த இதை போக்கி தருவான், அந்த கஷ்டத்தை போக்குவாங்க அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேளு. இதான் சாலித்த ஃபஸ்அலில்லா, நீ எதை கேட்பதாக இருந்தாலும் கூட அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். இப்ப இங்க மனிதன் என்ன செய்யறான், இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அதாவது நான் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறேன், அந்த கஷ்டத்தை அவன் என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்டயோ கேட்கிறான். ஆனா அதுக்கப்புறம் திரும்ப என்கிட்ட கேட்டு திரும்ப நான் நீக்கி கொடுத்துறேன். அந்த கஷ்டத்தை நீக்கினதுக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் திரும்ப பழைய மாதிரி மாறிடுவான். அதாவது இப்ப என்கிட்ட வந்து கேட்கிறான், யாரெல்லாம் எனக்கு நோய் நிவாரணத்தை கொடு, எனக்கு ஷிஃபாவை கொடு. நான் ஷிஃபாவை தர்றேன். ஆனா ஷிஃபாவை கேட்டது ஏன்ட்ட, கொடுத்தது நான். ஆனா நிவாரணமாகி வந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டர் நல்ல கைராசியான டாக்டரு, அவர் மட்டும் இல்லைன்னா நான் குறைச்சிக்கவே மாட்டேன். சரி, அவர் மட்டும் இல்லைன்னா கடனை கொடுத்து அந்த கடனை தீர்த்து வச்சது அல்ல. அதுக்கு யார் மூலியமாவது அல்லாஹ்வுத்தாலா உதவி செஞ்சிருப்பான். யாராவது நமக்கு கடன் கொடுத்து வேற ஒரு மூலியமா கடன் கொடுத்து உதவி இருப்பாங்க, இல்ல கடனை தள்ளுபடி செஞ்சிருப்பாங்க. என் வாழ்க்கையிலே இவரை மறக்கவே மாட்டாங்க. எப்படிப்பட்ட அது மறக்கக்கூடாது, நன்றியோடு இருக்கணும். வல்லம் மெஷ்குரின்னாசா வல்லம் மெஷ்குரில்லா. யார் மனிதனுக்கு நன்றியோடு இல்லையா அல்லாவுக்கு நன்றியோடு இல்லை, அது மறக்கக்கூடாது. அந்த இடத்துல அல்லாஹ்வை மறந்து முன்னிலைப்படுத்தக்கூடாது. அவர் மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையே நடந்திருக்காதுங்க. அல்லாஹ் எங்க போனோம், அல்லாஹ் இருக்க போய் தான் எல்லாம் நடந்துச்சு. இந்த இடத்துல அல்லாஹ் அதான் கேட்க சொல்றான், நபியே ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அதை நீக்குபவர் வேறு யார் இருக்க முடியும்? நான் தானே, நான் தானே. அப்ப என்னைய வணங்க சொல்லுங்க. அந்த நேரத்துல மனிதன் தான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துடுறான். நான் அந்த நேரத்திலேயே மன்னிச்சு விட்டுறேன். யா இபாதியல் லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அவன் ரொம்ப மீறி பாவம் செய்த அடியானே, நீ என்ன ஆயிடாத, என் மேல நிராசை ஆயிடாத, அல்ல என் பாவத்தை மன்னிக்க மாட்டான். நீ எப்ப வந்தாலும் நான் மன்னிப்பேன். இதுவே மனிதனா இருந்தா என்ன சொல்லுவான், யோசிச்சு பாருங்க. மனிதன் நமக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கிறார், நமக்கு ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சிருக்கிறார், பெரிய உதவி செஞ்சிருக்கிறார். அந்த உதவியை மறந்து நன்றி கெட்டத்தனமா இருந்துட்டு திரும்ப அவர்கிட்ட போய் திரும்ப உதவின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார், வந்துட்டான் பாரு வெக்கம் கேட்டேன் அப்படிம்பாரு. ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. நீ அப்படி வந்தாலும் ஏன் அடியான் தான், என்னால் படைக்கப்பட்ட படைப்பு தான், உனக்கு ரிஸ்க் கொடுக்கறதுக்கு நானே தான் பொறுப்பாளி, நீ வா நான் உனக்கு தர்றேங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான், நான் மறக்க மாட்டேன் அவன் செஞ்ச தப்ப, அவனே மறந்துடுவான். நம்ம அல்லாஹ்வுக்கு இப்படிலாம் தப்பு செஞ்சிருக்கோமே, மாறு செஞ்சிருக்கோமே, ஷிர்க் வச்சிருக்கிறோமே, அவன் அல்லாஹ் தஆலா விட்டு அதை மறந்து போயிடுவான். அவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஞானத்துல அவன் எல்லாத்தையும் மறந்து போயிடுவான். நான் அந்த அளவுக்கு நான் அவனுக்கு ஞானத்தை அருள்கொடைகளை கொடுப்பேன் அவன் தவறு செய்த போதிலும் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்ல வரக்கூடியது, குஃபுரு ஷிர்க் செய்து அவன் கடைசி நேரத்தில் அவன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அழைத்தால் கூட நான் அவனுக்கு பதில் கொடுத்து அவனுடைய கஷ்டங்களை நீக்குவேன். அப்ப அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நம்ம இருக்கிறோமே, அப்ப நம்ம கஷ்டங்களை நம்ம யார்கிட்ட முறையிடணும்? ஒரு கடன் வந்தா போதும், வட்டி, இஎம்ஐ, எது இல்லாமோ கேட்டா, வீடு கட்டுறதுக்கு நான் அங்க வாங்கினேன் இங்க வாங்கினேன், அல்லாஹ்ட்ட கேட்டா தருவோம், அல்லாஹ்ட்ட கேட்டா தருவோம். அல்லாஹ் தஆலா தராமல் இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ஹலால்ல உறுதியா இருந்தோம்னா எப்படி நடக்குன்னே தெரியாது. ஒரு சிலவங்க சொல்லுவாங்கல்ல, எப்படி வீடு கட்டினேன்னு தெரியாதுங்க, எப்படி எனக்கு தெரியல, என்கிட்ட எவ்வளவு காலம் என்கிட்ட வருமானம் இல்லை, எப்படி கட்டினேன்னு தெரியல, ஆனா ஒரு கடன் இருக்காது. ஒரு சிலவங்க ஹஜ்ஜுக்கு உம்ரா எப்படி வந்தேனே தெரியல, அல்லாஹ் தஆலா நாடிட்டா வந்துட்டேன். அல்லாஹ் தஆலாவினுடைய அந்த ஹலால்ல உறுதியாக இருந்தா அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லோவா ப்ராசஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஆனா அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு அவன்கிட்ட கேட்டுட்டு நடக்கணும். எந்த காரியத்தினாலும் நமக்கு ஒரு தேவை இருக்கு, உடனே ஒரு 2 ரக்காய் தொழுதுறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தேவைனாலும் ஒரு 2 ரக்காய் தொழுதுருவாங்க. எந்த தேவை என்றாலும், யா அல்லாஹ் இது பத்ரு போர்க்களம் நடக்குது, யா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி வரும் அப்படின்னு நம்பிட்டு அப்படி இருந்துடல. உளுந்தாங்க சஜிதால ஃபஜ்ரினுடைய பாங்கு சொல்ற வரைக்கும் உளுந்து அபூபக்கர் சித்திக் வெளியில கையை பிடிச்சி, யார சொல்லலாம் ஹஸ்புக்க, யார சொல்ல போதும், யார சொல்ல போதும் போதும், எவ்வளவு கேட்கணும் அவ்வளவு கேட்டுட்டீங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காமலே எல்லாம் தருவான் வெற்றியை. ஏன்னா அவங்களுக்காண்டி அல்லாஹ்காண்டி தானே போராட்டு போறாங்க. ஆனா கேட்கறது நம்ம கடமை, அல்லாஹ் கண்டிப்பா தருவான். ஆனா கேட்கணும். நம்ம கேட்காம அல்லாஹ் தஆலா எனக்கு தரலையே, அவன் இப்படி பண்ணிட்டானே என்று குறை சொல்லி இருக்கக்கூடாது. எனவே முஃமின்களாகிய நாம் கேட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்டிப்பாக தருவான். இப்படி கேட்பதற்குரிய தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.